சவுதியில பிற பார்த்து பெருநாள் கொண்டாடுறாங்க தானே, அது மாதிரி சில பேர் இங்கேயும் கொண்டாடுறாங்க, அது சரியா? அதாவது சவுதியில பிறவை பார்க்கிறாங்க, அந்த நாள்ல நோம்பு அறிவிக்கும் போது ஸ்ரீலங்கால நோம்பு பிடிக்கிறாங்க. சவுதியில பெருநாள் அறிவிக்கிற நாள் பார்த்து ஸ்ரீலங்காலையும் பெருநாளை அறிவிக்கிறாங்க. இது சரியான்னு கேட்கிறாங்க. நான் அது ஆரம்பத்துல தான் விளக்கம் சொன்னேன். ஒரு நாட்டுல பாக்குற பிறை இன்னொரு நாட்டுல கட்டுப்படுத்தாது. கட்டுப்படுத்துறதாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லல. இந்த குர்ஆன் வசனம் வருது தானே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டு ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக சொல்லும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டும் என்று சொல்லிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, எனவே உங்களில் அம்மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோன்பு நோக்கட்டும். நோன்பு மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ல இந்த வார்த்தைகளை சொல்லாம ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, நேர்வழி காட்டும், மக்களுக்கு நேர்வழியை பிரித்து சொல்லும், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து சொல்லும், நேர்வழியை தெளிவா சொல்லும், எனவே நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். உடனடியாக சொல்லலாம், அல்லாஹ் அடுத்ததா சொல்லலாம். சொல்லாம உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ, இது எக்ஸ்ட்ரா வார்த்தை. ரமலான் மாதத்துல குர்ஆன் அருளப்பட்டுச்சு, அது இப்படி தன்மைகளை கொண்டது, எனவே நோன்பு பிடிங்க என்று சொல்லலாமே. சொல்லாம மாதத்தை அடைபவர்கள் நோன்பு பிடிக்கின்றான்ல, கன்ஃபார்மா அடையாதவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம். மாதத்தை அடையாத சில பேர் இருப்பாங்க. அந்த விளக்கம், அந்த வசனத்துக்குரிய விளக்கமா தான் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதுல சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை ஏற்றுக்கொண்டாங்க, சில பகுதிகளில் இருந்து வந்த செய்திகளை சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளாம விட்டாங்க. நோன்பு பிடிக்கிற செய்தி எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஆராபாசிகள் மதீனாவை சுத்தி இருந்த கிராமவாசிகளுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகன கூட்டத்தால் ரொம்ப தொலைவில் இருந்து அசர் நேரத்துல செய்தி சொன்னவங்களுடைய செய்தியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த ஹதீஸுக்கு சர்வதேச பிறையை ஆதரிப்பவர்கள் சரியாக விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த செய்தி வரும். அந்த சிரியாவுக்கு ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க. அவருடைய அந்த செய்தியை போடும்போது அதுக்கு தலைப்பு போடுவாங்க. அப்படின்னு சொன்னா இமாம்கள் பிறை பார்ப்பது லிக்குல்லி பலதின், ஒவ்வொரு ஊர்களிலும், அதாவது அந்த இமாம்கள் கூட அந்த ஹதீஸுக்கு நேரடியாக புரிந்த அர்த்தம் வந்தான். மொழிக்காக சொல்ற இமாம்கள் இந்த கருத்துக்காக சொல்லல. அந்த ஹதீஸ்ல இருந்து வந்த நேரடி சட்டம் என்ன விலகுது. ஏண்டா சிரியால சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறைய பாக்குறாங்க, மதீனால சனிக்கிழமை தான் பிறைய பாக்குறாங்க. ஆட்சியாளர் இந்த நாள்ல தான் நீங்க நோன்பு பிடிக்கணும், ஆட்சியாளர் அங்கிருந்து நோன்பு என்று எப்ப அறிவிக்கிறாரோ அப்பதான் நீங்க மதீனாலை நோன்பு பிடிக்கணும் வேண்டாம். அல்லது ஆட்சியாளரை விடுதலை நோன்பு பிடிக்கிற செய்தி வந்துருச்சு, அதனால நீங்க மதீனால இருக்கிறவங்க நோன்பு பிடிக்கணும் என்றதுதான் உண்மையா இருந்தா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி காலத்துல உடனடியாக நோன்பு பிறைய பார்த்த உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களா இல்லையா? சக்திக்கு உட்பட்டு அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பிறைய பார்த்தாச்சு, பிறைய பார்க்கிற நேரத்துல இருந்து சுப வர காட்டிலும் கிட்டத்தட்ட 10 மணித்தியால டைம் இருக்குது. அந்த 10 மணித்தியால வெப்பக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் மெசேஜை கொடுக்கலாமா இல்லையா? அப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தார்களா? இல்லாததுனால தானே அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு சனிக்கிழமையும் பெற தென்பட்டுச்சு. ஆனா சிரியால வெள்ளிக்கிழமை பெற காண்றாங்க, மதியமாக சனிக்கிழமையும் கண்டாங்க. மெசேஜ் வராததுனால, மெசேஜ் எப்ப வருது? ரமலான் கடைசியில. இந்த மெசேஜ் சொல்றதுக்காக அவர் வந்தாரு, சொல்றதுக்காக வரல. அவர் மதீனாக்கு வராரு, வேலை முடிஞ்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மெனக்கெட்டு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எப்ப பெற பார்த்தீங்கன்னா இவங்க மதீனால தான் கேள்வியா கேட்கிறாரு, அவர் செய்தி சொல்லவே வரல. விளங்கிச்சு? இது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரி ஹஜ்ஜி பெருநாள் எடுக்கிறேன், நோன்பு பெருநாள் தானே உடனடி செய்தி சொல்லணும். ஹஜ்ஜி பெருநாள் எடுத்தா ஹஜ்ஜி பெருநாள் பெருநாள் துல்ஹஜ் மாசம் 10ஆம் திகதி, பெருநாளை கண்ட நாள்ல இருந்து துல்ஹஜ் மாசம் 10ஆம் திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாள் 9 நாள் டைம் இருக்குதா இல்லையா பெருநாள் செய்தி சொல்ல? ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க. ஹஜ்ஜிக்கு மக்கள் எங்க கூடுவாங்க? மக்கால ஹஜ்ஜிக்கு கூடுற மக்கள் அவங்க எப்ப ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறாங்களோ, எப்ப ஹஜ்ஜியுடைய பிறையை பார்க்கிறாங்களோ, அப்ப இத்தனாம் தேதி தான் ஹஜ்ஜி பெருநாள் என்றதை அவங்க முடிவாக்குவாங்க. ஏன்னா பிறையை பார்த்ததுல இருந்து 10வது நாள் தான் பெருநாள். அப்ப அவங்க பிறையை பார்த்த நேரத்துல இருந்து மதீனாவுக்கு செய்தி அனுப்பியிருக்கணுமா இல்லையா?
இந்த பிறையை பார்த்துட்டோம். நீங்க மதீனாவை துல்ஹஜ் மாசம் ஆரம்பிச்சிருச்சு, 10ஆம் தேதி பெருநாள் இத்தனாம் தேதி வச்சுக்கோங்கன்னு மெசேஜ் கொடுத்திருக்கணுமா இல்லையா? கொடுத்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஆட்சியாளர் என்ற வகையில மதீனாவில் ஒருவரை வைத்து எப்ப அவங்களுக்கு பெருநாள் என்ற செய்தியை எடுத்து வாங்க ஆள் அனுப்பிக்கணுமா இல்லையா? ஆள் அனுப்பியிருக்கணும். அனுப்பல. இது தேவையில்லை. அது எதுக்கு தேவை? அவங்களோட பகுதியில பார்த்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆனதுனாலதான் இந்த கேள்வி. ஸ்ரீலங்காவே எடுக்கிறேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருந்துச்சா? உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல பிறத்தல் பட்டதுக்குள்ள உங்களுக்கு கொழும்புக்கு கிடைக்காதே செய்தி. கிழக்கு மாகாணத்துக்கு போயிட்டு வர்றதா இருந்தா ஒரு 3-4 நாள் போகுமே. நடப்பாதையிலும் கிடைக்கிற வாகன வசதியிலும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. கொழும்புல இருந்து தெய்வருக்கு போறதுக்கு 5 hour எடுத்தீங்க. காடு வழியாக மேடு வழியாக அப்படி உள்ள போது ரொம்ப எதிரிகள் வழிப்பறி கொள்ளைகள்ல இருந்து மாட்டிக்கொண்டாம ஒரு தெய்வரை போயிட்டு வரதுக்கு இன்றைக்கு 1/2 hour போகுது. ஆனா கொழும்புல உள்ள இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் காடு மேடுகள் நிறைந்த ஒரு கால பகுதியில யோசிச்சு பாருங்க. அவங்க பிழை செய்தியை உடனே அறிவிப்பாங்களா? வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கிறேன். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ புற பார்த்தாங்களா? உடனே ஓடி வந்து கொழும்புக்கு செய்தி சொல்லிப்போம். கண்டில பிறை பார்த்ததை கொழும்பில் சொன்னார்கள், கொழும்பில் பிறை பார்த்ததை கிண்ணியாவுக்கு போய் சொன்னாங்க, கொழும்புல பிறை பார்த்ததை மன்னாருக்கு சொன்னாங்க, புத்தகத்துல பிறை பார்த்ததை கொழும்புக்கு வந்து சொன்னாங்க. சான்ஸே இருக்குதா? சான்ஸே இல்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இலங்கை நாட்டுக்குள்ளேயும் அவங்களோட பகுதிகளில் அவங்களோட ஊர்ல தான் அவங்களோட பெருநாள் கொண்டாடுவாங்க. ஒரு நாட்டிலே பல பெருநாள் கொண்டாடப்பட்டிருக்குமா இல்லையா? சிந்திங்க. இப்ப கேட்பாங்க, அப்படித்தானே இருந்துச்சு, அப்ப நீங்க ஏன் இலங்கையை ஃபுல்லா எடுத்தீங்க? கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனாலதானே நமக்கு கேட்பாங்க. ஆமா, கம்யூனிகேஷன் வளர்ந்ததுனாலதான் எடுத்தோம். அதுக்காக எங்களுக்கு மொத்த நாட்டிலையும் மொத்த உலகத்திலையும் எங்க பார்த்தாலும் பெருநாளை கொண்டாடலாம், நோம்பு பிடிக்கலாம் என்று நாங்க போனோம் என்று சொன்னா நம்ம நோம்புல பிரச்சனை வர அளவுக்கு வருது. அதானே சிக்கல். அதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை ரசூலா தந்தாங்க. உங்களோட சக்தியை வச்சு நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க மொத்த நாட்டுல எங்க வந்தாலும் எடுக்கணும் என்ற அந்த தேவைகளுக்கு இல்ல, அந்த நிர்பந்தம் இல்லை என்றத ரசூலா அந்த 2 சாட்சிகள்ல ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுத்ததுல இருந்து விளங்குதா இல்லையா? நீங்க முடிவு செய்யுங்க. நீங்க தீர்மானிக்கிறது பெருநாள், நீங்க தீர்மானிக்கிறது ரொம்ப என்ன ரசூலா, அதை வச்சு நீங்க முடிவு செய்யுங்க. அந்த முடிவின் அடிப்படையில தான் நாங்க இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம். சவுதி அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்களோட பிழை வேற நாடுகளுக்கு செல்லுபடியாகாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஜோக் அதுதான். அவங்களோட பிழை வேற நாடுகளுக்கு செல்லுபடியாகாதுன்னு அவங்க சொல்றாங்க. சரி, சவுதிக்கு முன்பதாக பிழை பார்க்க இப்ப எங்களுக்கு மெப்ப எடுத்துக்கொண்டா ஸ்ரீலங்கா இங்க இருக்கிறோம், சவுதி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வேற வேற நாடுகள் வருது. என்னது, இங்க யூகே வரும், இங்க அமெரிக்கா வரும், லத்தீன் அமெரிக்கா வருது தானே. அப்ப சவுதிக்கு முன்னாடி பிறை பார்க்கறதுக்கு உலகத்துல மெப்ல மேற்கு பகுதி உள்ள நாடுகளுக்கு வாய்ப்பு. இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு போறோம் முதல்ல பிறை விலகும் இந்த சைட்ல உள்ளவங்க. அங்கதான் எங்களுக்கு முதல்ல சவுதிக்கு போற வருது. மிடில் ஈஸ்டுக்கெல்லாம் எங்களுக்கு முதல்ல போற வருது. மிடில் ஈஸ்டுக்கு மேற்கு பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கன் நாடுகள்ல சவுதிக்கு முன்னாடி பிறை விளங்குறதுக்கு வாய்ப்பு. அது ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை இப்ப நான் தெளிவுபடுத்தல. அதுக்கு ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகும். எப்படி வச்சுக்கோங்கடா, வேர்ல்ட் மேப்ல கிழக்குல இருந்து மேற்குக்கு போக போக மேற்குல உள்ளவர்கள் தான் மாதத்தை மாதத்துக்குள்ள முதல்ல நுழைவாங்க. அதான் சிஸ்டம் வைங்களே. இப்ப ஆப்பிரிக்கால லெபனான்ல பிறை பார்க்கறாங்க ரெண்டு வைங்க, பாலஸ்தீனத்துல பிறை பார்க்கறாங்க ரெண்டு வைங்க வச்சு நாங்க பிறை கண்டுட்டோம் அறிவிக்கிறாங்க. சவுதி ஏற்றுக்கொள்வானா? சவுதி ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இவனோட வாதப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஒபிஷியல் அறிவிச்சாங்க, நாங்க எந்த நாட்டை பிறை தகவல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றாங்களே. சரி, அவங்க செய்வது அவங்க வச்சுக்கிற நிலையில அவங்க தீர்மானிக்கிறாங்க. சவுதியில குடியரசுக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு தான் எங்களை பிறை தகவல் செல்ல வேண்டும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதிகாரம் தீர்மானிச்சுட்டாங்க. சரி, அவங்க பலஸ்தீனத்துல இருந்து வரது, பாலஸ்தீன மக்கள் நாட்டுக்காக போராடுறாங்க. இந்த கஷ்டப்பட்ட நிலையிலையும் குறைய பார்த்துட்டாங்க. குறைய பார்த்தவங்க அறிவிச்சுட்டாங்க. அவனுக்கு தியாகத்துக்காகவே நாங்க பிறை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வாங்களா? உங்க நாட்டுல நீங்க நோம்பு பிடிக்கப்பா கண்டுட்டீங்களா? நோம்பு பிடிக்க அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ரமலான் வந்துருச்சு, அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. உங்களில் யார் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அம்மாதத்தில் நோம்பு நோட்டுக்கொள்ளட்டும். எங்களுக்கு முன்னாடி நீங்க அடைஞ்சிட்டீங்க, நீங்க நோட்டு கொள்ளுங்க. நாங்கள் அடையும் போது நோம்பு நோட்டுக் கொள்கிறோம்.
ஒரே நேரத்துல உலகம் முழுவதும் நோன்பு பிடிக்க சான்ஸே இல்லை, பெருநாள் கொண்டாட சான்ஸே இல்லை. இப்ப சவுதியில பிறையை அறிவிக்கும் போது, சவுதியில பிறையை அறிவிச்சா மகரிபுக்கு தான் அறிவிப்பான். அமெரிக்கால சுபோகம் சான்ஸ் இல்லையா, அவங்க சுபோ தாண்டி இருப்பாங்க. இவங்களோட சவுதியில 6 மணின்றது அமெரிக்கால சுபோ தாண்டி இருக்கும், பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ரீலங்கால காண்ற பிறைக்கு அமெரிக்காவுக்கு போவோம் ஏண்டா அவங்களோட 12 மணி நேரம் வித்தியாசம் வரும். டைம் ஜோன்ல எல்லாரும் வேற வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், வேற வேற டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால சான்ஸ் இல்லை. சரி, இப்ப இது சந்திரனை வச்சு நாங்க எடுக்கிற முடிவு, சூரியனை வச்சு முடிவு எடுக்கிறோம். தொழுகை நேரத்தை சூரியனை வச்சு முடிவு எடுக்கிறோம். சூரியன் உச்சிக்கு வந்தாலும், உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாஞ்ச உடனே லுகர் அந்த இணல் குறைவா வந்தா அந்த வருமே, கிழக்குல இணல் மேற்குல நிழல் என்றெல்லாம் வரும். அந்த சுபோ அசர் லுகர் மகரிப் இஷா நேரம் பாக்குறது. இப்ப சவுதியில சுபோடைய நேரத்துல நாங்க ஸ்ரீலங்கால சுபோ தொழுவோம், சவுதியுடைய லுகர் நேரத்துல ஸ்ரீலங்கால லுகர் தொழுவோம். ஏன் சந்திரன் மட்டும் சவுதிக்கு சொந்தம், சூரியன் சவுதிக்கு சொந்தம் இல்லையா? இப்ப அங்க வந்து கிரகண தொழுகை சொல்றாங்க, சவுதியில கிரகண தொழுகை அப்படியே லைவா டிவில காட்டுறாங்க. நாங்க ஸ்ரீலங்கா எல்லாம் வாங்கடா வாங்கடா டிவி சேட்டலைட்டை பார்த்து கொண்டே தொழுவோம். தொழுமா அவனுக்கு சந்திர கிரகணம் என்று அவன் கிரகணம் பிடிச்சு தொழுவான். உங்களுக்கு எதுக்கு தொழுகை? நீங்க கிரகணத்தை பார்க்கணுமே, நீங்க தானே பார்த்துட்டோம் டிவில. டிவில பார்த்தா சரி வருமா? நீங்க வானத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகணம் விலகும் வரைக்கும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு தொழுவாங்கன்னு வருது. அது இல்லாம போகுது, நேரடியான வெற்றுக்கண்களால் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாம போகுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சவுதி நம்மள கட்டுப்படுத்த முடியாது, அவன் கட்டுப்படுத்தவும் இல்லை. இவங்களா தலையில தூக்கி போட்டு விடுறாங்க, சவுதி 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 சவுதியை தலையில தூக்கி போட்டு கொண்டா நமக்கு ஒண்ணும் பண்ணலாது.